பாஸ்போர்ட் ரெனியூவல் இப்போ வந்து 20 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பாஸ்போர்ட் எடுக்க முடியும். எடுக்கலாங்க. எப்போ வேணாலும் பாஸ்போர்ட்டை வச்சு பாஸ்போர்ட் எப்போ வேணாலும் எத்தனை வயசு வரைக்கும் பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம்? எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஐயா அந்த இது கொடுங்களேன், கொடுங்க சார். என்கொயரிலாம் ஈவினிங் வாங்க சார், ஆள் எல்லாம் வராதுங்களா இது அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறாங்க. அவங்க கேட்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் இன்னும் வரலங்க. போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. அப்புறம் எம்டியும் போடணும். அதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர்லாம் போட்டு எஃப்ஐஆர் காப்பிலாம் வாங்கி அது ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட்டு 1500 பேமெண்ட் பண்ணுவாங்க. பொதுவாக பாஸ்போர்ட் கௌசல்யா இப்போ எப்படிதான் டோக்கன் இஷ்யூ பண்ணலாம். எந்த நேரம் வேணாலும் போடலாம். இப்போ இவங்க 10th முடிச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கு என்னென்ன வாங்கியிருக்கோம், ஆதார் வாங்கியிருக்கோம், அதுக்கு அடுத்த வாட்சிங் பண்ணுறோம். இப்போ இவங்களுக்கு ஈஸியாக பாஸ்போர்ட் கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு பார்த்துக்கலாம். போகலாம். முதல்ல வந்து அவங்களோட ஒரிஜினல் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். இவங்க வந்து ஜெராக்ஸ் கொண்டு தான் நாங்கள் பாஸ்போர்ட் எடுத்துருக்கோம். முதல்ல எல்லா ஒரிஜினலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரிஜினல் வந்து அதான் ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு 2 அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப் இந்த 10th மார்க் ஷீட் வாங்கியிருக்கோம். அட்ரஸ் கொடுத்துட்டு ஒரு பேங்க் பாஸ்போர்ட்டும் ஒரு ஆதாரம் வாங்கியிருக்கோம். முதல்ல செக் பண்ணிடலாம். ஒரு பாஸ்போர்ட் 10 வருஷம் இந்த பிறகு பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா போகும்போது பாஸ்போர்ட் வந்து கொண்டு போயிட்டு அங்கேயே ஏர்போர்ட்டில் பார்க்கணும். ஒரு பாஸ்போர்ட்டை உள்ளார என்ட்ரி ஆகும்போது எந்த நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சீட் விட்டுவாங்க. இந்த இந்தியாவில் வந்து இப்போ மலேசியா போகிறாங்க, சிங்கப்பூர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வேலை வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறது மட்டும்தான். நீங்கள் இந்த பாஸ்போர்ட்டை வச்சு இந்த மாதம் மலேசியா போகலாம், அடுத்த மாதம் சிங்கப்பூர் போகலாம், அடுத்த மாதம் கனடா போகலாம், எங்கே வேணும் அவங்க எங்கே போகிறாங்கன்னு கூட எங்களுக்குலாம் தெரியாது. வேணாம், அந்தந்த ஊர்லேருந்தே பாஸ்போர்ட் நம்ம வந்து இங்கே எடுக்கிறோம்னா இங்கே இருக்க பாஸ்போர்ட் மட்டும்தான் இங்கே வந்து எடுக்கணும். ஓகேவாம்மா. அதை வந்து போலீஸ் என்கொயரிக்கு போகிறதுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி இங்கே அடிக்கணும். என்ன போட்டாங்களோ அந்த சைன் இங்கே வந்துச்சா, இதுதான் உங்கள் பாஸ்போர்ட், இதுதான் உங்களோட. அப்படிலாம் இல்லை, வேறு சைன் போட்டுக்கலாம். இப்போ வேற சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. ஆதார் உள்ளபடி அட்ரஸ் இருந்துச்சுன்னா ரயில்வே ஜெராக்ஸ் இல்லை, அதாவது இப்போலாம் வந்து ஆட்டோமேட்டிக் கேமரா இப்போ ஃபுல்லாகவே வந்து இப்போ க்ரீனில் வந்துச்சுல, க்ரீனில் வந்துச்சுன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஓகே அப்படின்னு இருக்கும். க்ரீனில் வரல அப்படின்னா ரெட்டில் வரும். எல்லாமே ஓகே தானே? ஓகே.